இன்றைக்கி பார்த்திங்கன்னா மகர ராசியில் தை மாத பலாபலன்கள். குறிப்பாக சூரியன் மகரத்தில் வந்தால் தாங்க தை மாத பலனே ஆரம்பிக்குது. அப்போ உத்தராயணம் தாட்சாயணம் சொல்லுவோம். உலகளவில் மாற்றங்கள் ஏற்பட இந்த 2 காலகட்டம் உங்கள் ராசியில் தான் அந்த நிகழ்வே நடக்குது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. மகர ராசி அப்படின்னாலே குறிக்கோளை நோக்கி பயணிக்கிற ராசிங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா உலக அளவில் அனுபவங்களும் இருக்கும், வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொடர்புகள் அதிகமாக இருக்கும், உள் உணர்வு மிக்க ராசியாக இருக்கும். இந்த ராசிக்கு பேச்சு திறமை நல்ல மற்ற எளிதில் மனதை கவரும் தன்மை இந்த ராசிக்கு தான். ரைட். இன்றைக்கி முதல்ல உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கார். அப்போ 6ஆம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ முதல்ல 12, 2 மற்றும் 10 உங்களுக்கு முதல்ல பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது. நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், வேலைக்கு போகிறவங்களாம் அதை திருப்பி வரேன். பிஸ்னஸ், ஏன்னா இந்த நேரத்தில் 10க்குரியவர் உச்சம் பெறும் காலகட்டத்தில், 10க்குரிய உச்சம் பெற்ற கொண்டு இருக்கும் காலகட்டத்தில், 11ஆம் அதிபதியும் அவரே இருக்கிற காலகட்டத்தில் தொழில் சம்மந்தப்பட்ட எது செஞ்சாலும் இந்த நேரத்தில் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும். பொதுவாக இந்த ராசிக்கு ஒரு அவேர்னஸ், பூர்வீக சொத்து வரும், அதை விட்டுற வேண்டாம். இது நம்பர் 1. நம்பர் 2, வண்டி வாகனங்கள் பார்க்கிங் கரெக்டாக இருக்கணும். இந்த நேரத்தில் ஃபைன் வரும் நேரம். என்னங்க எத்தனை நேரம் நல்லா சொல்லிட்டு இருந்தானே சார், இருக்கிற ரியாலிட்டி சொல்லணும். இந்த நேரத்தில் தான் இந்த ஹெல்மெட் போடாமல் போனால் பிடிப்பாங்க, வண்டி பார்க்கிங் போட்டால் ஃபைன் வரும். ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா திடீர்னு ஒருத்தவங்க உங்கள் மேலே போட்டி பொறாமைகள் ஏற்படும். ஏன்னா உங்கள் வளர்ச்சி வேகமாக இருக்கும். விஜய் ஆர்த்தி விளாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மகர ராசியில் தை மாத பலாபலன்கள். குறிப்பாக சூரியன் மகரத்தில் வந்தால் தாங்க தை மாத பலனே ஆரம்பிக்குது. அப்போ உத்தராயணம் தாட்சாயணம் சொல்லுவோம். உலகளவில் மாற்றங்கள் ஏற்பட இந்த 2 காலகட்டம் உங்கள் ராசியில் தான் அந்த நிகழ்வே நடக்குது அப்படிங்கிறது ஒரு சிறப்பம்சம். எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க தை பிறந்தால் வழி பிறக்கும். இந்த மகராசிக்கு பிறக்காமையே போயிடும். அதை பற்றி தெளிவாக பார்ப்போம். ரைட்டு. முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மகர ராசியில் 5 கிரக சேர்க்கைகள் நடக்கக்கூடிய காலகட்டம். எப்படி சார், சூரியன், செவ்வாய், இங்கே சுக்கிரன், புதன், இத்தனை கிரகம் உங்கள் ராசியில் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு லாயர் இருக்கிற மாதிரி, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயர் இருக்கிற மாதிரி, ஒரு டாக்டர் இருக்கிற மாதிரி, எல்லோரும் நம்மக்கிட்ட நம்ம சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருந்தால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி காலகட்டம். இந்த மாதிரி நேரத்தில் நிறைய விஷயத்தை வேகப்படுத்திக்கணும். நல்ல விஷயம் அனைத்தும் வேகப்படுத்தணும். எது பண்ணாலும் உங்களுக்கு அதை பற்றி ஐடியாஸ் இருக்கும், அதோட மூவ்மெண்ட்டு நடக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கணுமா, வேகப்படுத்தி செய்யலாம். ஒரு தவறான பிரச்சனை நடந்துட்டுருக்கு சார், அது சரி செய்ய நேரம். நான் பிரித்து டீட்டெயிலாக கூட பார்ப்போம். சரி. இந்த மகர ராசி அப்படின்னாலே குறிக்கோளை நோக்கி பயணிக்கிற ராசிங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா உலக அளவில் அனுபவங்களும் இருக்கும், வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட தொடர்புகள் அதிகமாக இருக்கும், உள் உணர்வு மிக்க ராசியாக இருக்கும். இந்த ராசிக்கு பேச்சு திறமை நல்ல மற்ற எளிதில் மனதை கவரும் தன்மை இந்த ராசிக்கு தான். ரைட். இன்றைக்கி பேசுவோம். முக்கியமாக முதல்ல உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கார். அப்போ 6ஆம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ முதல்ல 12, 2 மற்றும் 10 உங்களுக்கு முதல்ல பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது. நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், வேலைக்கு போகிறவங்களாம் அதை திருப்பி வரேன். பிஸ்னஸ், ஏன்னா இந்த நேரத்தில் 10க்குரியவர் உச்சம் பெறும் காலகட்டத்தில், 10க்குரிய உச்சம் பெற்ற கொண்டு இருக்கும் காலகட்டத்தில், 11ஆம் அதிபதியும் அவரே இருக்கிற காலகட்டத்தில் தொழில் சம்மந்தப்பட்ட எது செஞ்சாலும் சக்ஸஸுங்க. சார் புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் செய்யலாமா, கூட்டு சம்மந்தப்பட்டது பண்ணலாமா, இது மாதிரி பல சிந்தனைகள் வரும். அப்படி நிறைய பேர்த்த நான் ஆரம்பிக்க சொல்லிக்கிற காலகட்டமே இதுதான். அப்போ குறிப்பாக உங்கள் ஜாதகத்தில் மட்டும் பார்த்துக்கணும், உங்களுக்கு பிஸ்னஸாக தொழிலாக இந்த 2ல் எதுன்னு ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நேரம் வேணாம். ஒரு சிலருக்கு தான் வேலைக்கு மட்டும்தான் போகணும், நான் பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு வந்துடும். அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம சொல்லிடுவோம். சரி, இப்போ என்ன தொழிலெலாம் பண்ணால் இப்போ நல்லாயிருக்கும். அது பொதுவாக இவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட, அப்போ அது நல்லாயிருக்கு. ஒரு ஸ்பேர் பார்ட் சம்மந்தப்பட்டது, ப்ரொடக்ஷன் பண்ணி சேல்ஸ் பண்ணுறது நல்லாயிருக்கு. டெக்ஸ்டைல், இன்டீரியர் சம்மந்தப்பட்ட நல்லாயிருக்கு. வீடு, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, கணினி சம்மந்தப்பட்ட, வெளிநாடு ஒப்பந்தங்கள், இது மாதிரி எல்லாம் நல்லாயிருக்கு. அப்போ இது சூப்பர். நிறைய பேர் மீடியாவில் இருக்கிறவங்க பாப்புலராக இது நேரம், மீடியா சம்மந்தப்பட்டது இந்த நேரத்தில் பாப்புலாரிட்டி வரும். பொதுவாக 5 கிரக சேர்க்கைகள் என்ன பண்ணும்னா பாப்புலாரிட்டி யோகத்தை கொடுத்துரும். சினிமா, அரசியல், அரசாங்கம் சம்மந்தப்பட்டதில் சூப்பராக கொடுத்துரும். இதில் நிறைய பேர் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறேன் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பரான நேரம். இந்த நேரத்தில் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு தெரிந்த கேள்விகள், இத்தனை நேரம் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். என்ன பிரச்சனைனா, சார் எல்லாமே எழுதுகிறோம், எல்லாமே இருக்குது, ஆனால் 6 மார்க்கில் போகுது, 1 மார்க்கில் போகுது. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பேன். இந்த லிமிட்டுக்கு பக்கத்தில் மிஸ் ஆகும்.
அதில் நிறைய பேர் டவுட் இருக்கும், வேணுனே குறைச்சி விட்டுறாங்களா, நம்பர் ஆஃப் பீப்புள் இன்க்ரீஸ் ஆகிறாங்கன்னு. எப்படி பார்த்தா 10 பேர்னு சொல்லுவாங்க, அரை மார்க் 1 மார்க்கில் போச்சுங்க. இதுக்கு ரீவேல்யூஷன் இருக்கா, இருந்திருந்தால் தான் தெரியும். அப்போ எல்லோரும் இந்த பாடல் இப்போ உங்களுக்கு அதிகம் பாஸ் ஆகக்கூடிய நாளகட்டமாக இருக்குது, அதை பார்க்கணும். வரும் சார். நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது தடங்கள் ஏற்பட்டது. போன வருஷம் நிறைய பேர் பாதி கட்டி முடித்தாங்க. ஒரு சில கட்டி முடிச்சதில் திருப்தி இல்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டியிருக்கலான்னு. இன்னொருத்தங்க இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, கட்டினதை வாங்கக்கூடிய அம்சம். நிறைய பேர் ஜாதக ரீதியாக பார்த்தா கட்டுறதா வாங்கினதா இல்லை இது பண்ணலான்னு. பொதுவாகவே வீடு கட்டுறது வாங்குறோம், அது ஜாதக அடிப்படையில் மாறும், என்ன தலைவாசல் அதெல்லாம் மாறுது. அப்போ யோகம் உண்டு. இதுக்கெல்லாம் மேலே முக்கியமான ஒரு விஷயம் பேச போகிறேன், ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னா கடனை அடைத்தல். அதை சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்களா? ஏன்னா 100க்கு 60% பேர் கடனில் இருக்காங்க. இது ஒரு வியாதி மாதிரி மக்களின் ஏன்னா கடன் இல்லாமல் எந்த விஷயம் நகரால. ஒன்று இஎம்ஐ சொல்கிறாங்க, வீட்டு கடன் வாங்கி டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒருத்தர் சொன்னேன், சார் கடனை குறைச்சிருங்க சார். சார் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே கரண்ட் வாங்குனார். தமிழ்நாடு வாங்கலை, நீங்கள் உங்கள் ஜாதத்துக்கு செட் ஆகலை. அதனால் பாருங்கன்னா ஒரு சிலருக்குலாம் நகை ஜாதக ரீதியாக பார்க்கும்போது சொல்லுவோம், நகை கடன் வாங்கக்கூடாது, பர்சனல் லோன் வாங்கக்கூடாது, லக்னம் கெட்டவனுக்கு பர்சனல் லோன் வாங்கக்கூடாது, குரு கெட்டவனுக்கு நகை கடன் வாங்கக்கூடாது. இதில் பார்த்திங்கன்னா 8ஆம் இடம் பாதிக்கப்பட்டவனுக்கு பார்த்திங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் டெபாசிட் போட்ட பணத்தை அதில் லோனாக வாங்குவாங்க, அது வாங்கக்கூடாது. 4ஆம் இடம் கெட்டவனுக்கு வீடு இடம் வைத்து வாங்கக்கூடாது. இது மாதிரி சூட்சமங்களாக இருக்குங்க. இது மாதிரி ஜாதக ரீதியாக சொல்லுவோம். ஒருத்தவங்க சிக்கிட்டு தவப்பாங்க, அது மீட்டு எடுக்கிறது பரிகாரம் கொடுத்து எடுக்கலாம், இல்லை சொல்கிறேன். அந்த மாதிரி பார்த்து போகணும் விஷயத்துக்கு வரும். அதற்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு விஷயம், நான் ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேத்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. புக் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கல் கைடு. இந்த புக்கில் அடிப்படையிலேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இன்றைய நடைமுறைக்கு கிரகங்கள், கிரக சேர்க்கைகள், கிரக சூட்சமங்கள் எப்படி இணையுது, பிரசன்ன டெக்னிக் எப்படிலாம் இருக்குது, எத்தனைலாம் இருக்குது, ஹொராரினா என்ன, இதில் அதிர்ஷ்ட புள்ளிகள் பற்றி ஒரு சில பாயிண்ட்லாம் சொல்லியிருக்கேன். அது பார்த்தா உங்களுக்கு தெரியும், ரைட். இது அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதில் அவைலபிளாக இருக்குது. புத்தக ஆசிரியர்கள் நிறைய பேர் படிச்சுட்டு எனக்கு கால் பண்ணி பேசுனீங்க. முதல்ல அவங்களுக்குலாம் நன்றி, குருமார்கள் பெரியவங்க அப்படிங்களாம் பேசுனது. ஏன்னா இந்த புக்கை எனக்கு நான் ஒரு பாராட்டு மாதிரி பேசுனது தான் ரொம்ப சிறப்பாக இருந்தது. மிக்க நன்றி. ரைட், இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ லோன் சம்மந்தப்பட்ட மீட்டெடுக்க நிறைய வழிவகை சொல்லியிருக்கேன், பார்த்துக்கங்க. சார் திருமணத்தை பற்றி நீங்கள் பேசவே இல்லை. திருமணத்தை பற்றி பேசலினாலே கொஞ்சம் வெயிட் பண்ணணும்னு அர்த்தம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இத்தனை சுபகிரகம் வருது. இந்த நேரத்தில் திருமண அமைப்பு உண்டு, நிறைய ஜாதகம் வந்துடும், எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். இந்த நேரத்தில் தான் இந்த கேள்வி வரும், ஒரே நேரத்தில் 2 ஜாதகம் பிறந்தது, இதுவா. அது இல்லாமல் இன்னொன்று சொந்தத்தில் ஒன்று கேட்குறாங்க, இது என்ன பண்ணுறது. முதல்ல ஒரு ஜாதகம் நாங்கள் கேட்டோம், அவங்க இல்லைன்னாங்க, திருப்பி அது வந்துடுச்சு. இப்போ ஒரு பெண்கிட்ட சொன்னேன், நீங்கள் துணிக்கடையில் போய் துணியை பார்த்துட்டு எந்த டிசைனை சூஸ் பண்ணுறதுன்னு தவிக்கிற மாதிரிமா அப்படின்னு. அது மாதிரி தான் இருக்குது. அப்போ பொதுவாக நீங்கள் அந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரும். ஜோதிடர்கிட்ட போயிட்டு இந்த நாளில் இந்த ரேங்கிங் வைஸ் கொடுப்போம். இது ஃபஸ்ட்டு நல்லாயிருக்கு, இது செகண்ட் நல்லாயிருக்கு, இதில் ப்ளஸ் என்ன, இதில் மைனஸ் என்ன. அப்போ அந்த ஒன்று கேரக்டர் வைஸ் பார்ப்போம். பொதுவாக ஜாதக திருமண பொருத்தம் பார்க்கும்போது நட்சத்திர பொருத்தம், கிரக ரீதியான பொருத்தங்கள், தோஷங்கள் ரீதியான பொருத்தங்கள், அதை தாண்டி கூட்டு திசை, அது இல்லாமல் 2 ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம், ஆயுள் ஸ்தானங்கள் 2 சேர்ந்தால் நல்லா இருக்குமா, தனி கொடுத்தனமா, கூட்டு குடும்பமா, எந்த திசையிலேருந்து வரணும்லாம் பார்க்கலாம். ரைட், இன்னும் இப்போ பேசினா ரொம்ப லென்த்தாக போயிடும். நல்லா வேறு விஷயத்துக்கு இன்னும் டாப் பாயிண்ட் இருக்குது. சார் இந்த நேரத்தில் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும். பொதுவாக இந்த ராசிக்கு ஒரு அவேர்னஸ், பூர்வீக சொத்து வரும், அதை விட்டுற வேண்டாம். இது நம்பர் 1. நம்பர் 2, வண்டி வாகனங்கள் பார்க்கிங் கரெக்டாக இருக்கணும். இந்த நேரத்தில் ஃபைன் வரும் நேரம். என்னங்க எத்தனை நேரம் நல்லா சொல்லிட்டு இருந்தானே சார், இருக்கிற ரியாலிட்டி சொல்லணும். இந்த நேரத்தில் தான் இந்த ஹெல்மெட் போடாமல் போனால் பிடிப்பாங்க, வண்டி பார்க்கிங் போட்டால் ஃபைன் வரும். ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா திடீர்னு ஒருத்தவங்க உங்கள் மேலே போட்டி பொறாமைகள் ஏற்படும். ஏன்னா உங்கள் வளர்ச்சி வேகமாக இருக்கும். போட்டி பொறாமைகள் வருகின்ற காலகட்டங்கள். அப்போ உங்கள் சக ஃபீல்டில் இருக்கிறவங்களே உங்களை காம்படிட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த குறிப்பிட்ட தை மாதத்தில் அவமானங்கள் ஏற்படுகிறது. குறிப்பாக சினிமா செலிப்ரிட்டி, யூடியூப், இன்ஸ்டாகிராம் செலிப்ரிட்டிஸ் கவனம். பொதுவாக இந்த ராசிக்கு இந்த பலன். சார் இப்போ உங்கள் ராசிக்கு 2க்குரியவர் 3இல் நல்ல நிலைமையில் இருக்கார். கமிஷன் வகையில் வருமானம் வரும். 3ஆம் இடம்ங்கிறது மீடியா வகையில், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி ஒரு மீடியா வகையில் வரும். பத்திரிகை துறையில் சம்மந்தப்பட்டதில் வருகிறது. ரிவ்யூ பண்ணுறது, உங்களை ஒரு சிறப்பு இதுக்கு அழைப்பாங்க.
ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட்டுக்கெல்லாம் அழைக்கக்கூடியது. இந்த சினிமா சம்மந்தப்பட்டது இதை பார்க்கலாம். மாணவர்களாக இருக்கிறவங்க நன்றாக படிக்கக்கூடிய அம்சம் உண்டு. நிறைய புரிதல் ஏற்படுகிற காலகட்டங்கள். வெளிநாடு சென்று படிக்க, வெளி மாநிலம் சென்று படிக்க, மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு இதெல்லாம் நல்லபடியாக இருக்குது. இது மாதிரி இந்த ராசிக்கு அற்புதமாக இருக்குது. இன்னும் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். சரி, ஒரே ஒரு பரிகாரம் மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த பரிகாரம் எதற்கு அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் மறைந்திருக்கும் காலகட்டத்தில், அது அந்த 6ஆம் இடம்ங்கிறது கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்ட சொல்லுவான். 6ஆம் இடம் தான் ரொம்ப முக்கியம். கடன் சம்மந்தப்பட்டது. இப்போ ஒருத்தன் கடன் வாங்கினது திருப்பி டாப்அப் பண்ணுறது, நகையை வச்சு திருப்பி மாற்றுறது, இந்த மாதிரிலாம் சிக்கல் இருக்கும். ஒரு சிலர் தான் அடைப்பாங்க, ஒரு சிலர் திருப்பி டாப்அப் பண்ணுறாங்க. ஜாதக ரீதியாக மாறுகிறது அவங்களுக்கு. இப்பொழுது குரு பகவான் சம்மந்தப்பட்ட கோயிலில் வழிபாடு பண்ணுங்கள். ஒரு இனிப்பு தானம் பண்ணிக்கங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். வேறு கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.